யாரு கோலி கெயில் ஏபிடி வந்து 49 ஆல் அவுட் ஆகல ப்ரோ. டோனி டிராவிஸ் யாருமே இல்லாம 120 அடிச்சு ஃபர்ஸ்ட் தோனி டீம் தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கீங்க ப்ரோ. தோனியா ப்ரோ, ஏன்னா எப்பவுமே ப்ரோ நம்மளுக்கு ராசியில அதை போடுற வீட்ல இருந்து துரத்து தெரியணும். துரத்தினா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எப்பயும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு இருப்போம். ஆனா இந்த வாட்டி ஆர்சிபி தான். சிஎஸ்கே தோக்கணும் ப்ரோ கண்டிப்பா. ஆனா ஜாம்பேனே ஆகக்கூடாது. ஃப்ராடு பசங்க எல்லாம் போன சீசன் ஃபுல்லா தோத்துட்டே இருக்கும் ஆர்சிபி கிட்ட. இந்த வாட்டி கண்டிப்பா ஆகும் ப்ரோ. அது ஜெயிக்கலாமோட நம்ம சிஎஸ்கே. இவங்க இங்க தோத்த காண்ட வந்து ஆர்சிபி மேல காட்டாம இருந்தா சரிதான். நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம எதுக்கு போட்டி போறோம்னா 9வது இடமா 10வது இடமா மட்டும் தான் போட்டி போட முடியும். சிஎஸ்கே இந்த வருஷம் சான்ஸே இல்ல. ஆர்சிபி தான் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நாங்க. ஆர்சிபியோட ஜெயிக்க முடியுமா? ஆர்சிபி தான ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. ராஜிகம நாத்திகம மேட்ச் இது ப்ரோ. ராஜியை பாத்துலாம் ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ நான் சொல்றேன். ஆர்சிபி நீங்க ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி பேசாத இல்ல ப்ரோ. ஆர்சிபி யாரு கோலி கெயில் ஏபிடி வந்து 49 ஆல் அவுட் ஆகல ப்ரோ. டோனி டிராவிஸ் யாருமே இல்லாம 120 அடிச்சு 49 ஆல் அவுட் விட்டு விராட் அந்த ஒரு 10 இன்னிங்ஸ்ல வந்து 973 ரன் அடிச்சாரு. அது சொல்லுங்க. கெயில் 125 பாரு ப்ரோ. 5 கப் 5 ஸ்டார் இருக்கு. நீங்க டி-ஷர்ட் மாத்தி போடுறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார் தான் போடலாம். அது நல்லா பெருசா டி-ஷர்ட் பெருசா தான் ப்ரோ போடலாம். எது சொல்ல ப்ரோ? நான் எது சொல்ல ப்ரோ? நான் சொல்றேன்னா இப்ப நல்ல எதுக்கு அந்த டீம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி லாம் ஒரு லாரி கப் ப்ரோ. ப்ரோ நான் இப்ப கூட ப்ரோ சவால் ஆடுறேன் ப்ரோ. நீ நியூஸ் கூட போடு ப்ரோ. ஆர்சிபி மட்டும் தோச்சு வச்சு ப்ரோ. நான் மொட்டை சீரம் ப்ரோ. ப்ரோ இவரு மொட்டை நல்லா பாத்துக்கங்க. அவர் மொட்டை அடிப்பாரு. பாத்தா இவரு என்ன பண்றாரு கேளுங்க. நான் சொல்றேன். நான் தோத்துறே மீசி எடுத்துக்கிறேன் ப்ரோ. ரெண்டு மீசி ப்ரோ. பஸ் கட்டிங் சீரம் மொத்தமா சீரம். நீங்களே நியாயத்தோட பேசுங்க ப்ரோ. அந்த டீம் வருவீங்களா? அடுத்த மேட்ச் வருவீங்களா? பெங்களூர் ப்ரோ அடுத்த மேட்ச். ஏன் வாங்க ப்ரோ. நீங்க ஆர்சிபி சப்போர்ட்டர் தானே. நாங்க போறோம் வாங்க. சரி ப்ரோ முஞ்சா வரேன் ப்ரோ. ஓகே தலை வாங்க. ஓகே. ஏடா ஒரு டெல்லி மேட்ச் வாசி மோட்டிவேட் வரணும் ப்ரோ. ஓகே டெல்லி மேட்ச்க்கு வந்துட்டு நீங்க பாப்போம் ப்ரோ. நான் இதே இடத்துல நிக்கிறேன் ப்ரோ. நான் உண்மையா சொல்றேன். சரியா? ஆர்சிபி தோத்தா நான் மொட்டை சீரம் இதே இடத்துல வரேன். கரெக்ட்டா கேட் போறது நான் கரெக்ட்டா இங்கேயே நிக்கிறேன். அந்த டெல்லி மேட்ச்ல சரியா? அப்படி மொட்டை அப்படி தோத்தச்சு நீங்க என்ன ப்ரோ? நாலு திருச்சி தான். ரொம்ப நாளா இல்ல. 48 மணி நேரம் கணக்கு தான். அதுதான் கண்டிப்பா ஆர்சிபி வந்து லாஸ்ட் இயர் சாம்பியனுங்க. அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விளையாடி நல்ல ஃபார்ம் போலிங் பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. சென்னை இருக்க இப்போ டீமுக்கு கண்டிப்பா ரொம்ப கஷ்டங்க. தே ஹேவ் டு பர்ஃபார்ம் வெல். ஒரு மெரிக்கல் நடக்கணும். நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் வரணும். ஓப்பனிங் ஸ்டாங் ஓப்பன் நல்லா விளையாடணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஏதோ விளையாடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல ஃபெயில் ஆயிட்டாரு. நம்மளோட ருத்ராஜ் கைகாடும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா விளையாடல. ஸோ தே ஹேவ் டு பிளே சம்திங். தே ஹேவ் டு பிரிங் த ஸ்ட்ராங் போலிங் லைன் அப். இந்த போலிங் வச்சா இது மட்டும் இல்ல எந்த மேட்சும் வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங் டு மேக் வின் மேட்சஸ். அங்க வந்து அந்த மேட்ச் சரி இப்போ வந்து ஆர்சிபிக்கும் அவங்களோட பேட்டிங் லைனே பயங்கரமா இருக்கு. ஸோ நமக்கு இப்போ 200 அடிக்கிற ஆள் இருக்காங்களா சார் நம்ம டீம்ல? ஏன்னா இன்னைக்கு 200 அடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் 200 அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஆள் இருக்காங்க. சஞ்சு சாம்சன்லாம் விளையாடவே இல்லைங்க. அவர் விளையாடினாக்கா கண்டிப்பா 200 250 கூட போலாம். ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங்கா வேணும். ருத்ராஜும் நல்ல பேட்ஸ்மேன். அவரும் சஞ்சு சாம்சனும் நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா சர்ஃபராஸ் ஆயுஷ்மான் அடுத்த பேட்டிங்லாம் நல்லா இருக்கு. போலிங் பத்தாது. we need more bowlers. ஸ்ட்ராங் போலிங் வேணும். நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க. அது சிஎஸ்கே தாங்க டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இருக்க பேண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைங்க. ஓகே இப்போ இருக்கிறது எல்லாம் அமெச்சூர்டா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் போலிங் வேணும். அக்ரெஷன் இல்ல. சிஎஸ்கே இந்த வருஷம் சான்ஸே இல்ல. ஆர்சிபி தான் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நாங்க தான். சிஎஸ்கே மேபி ஆக்ஷன்ல பேட்டர்ஸும் பவுலர்ஸ் மெயினா பேட்ஸ்மேன் நல்லா தான் விளையாடுறாங்க. பிரசாந்த் வீர் அப்புறம் அந்த கார்த்திக் சர்மாக்கெல்லாம் 28 கோடி செலவு பண்ணிட்டாங்க. வேஸ்ட். ஸோ அது கரெக்டா கணிச்சு தினேஷ் கார்த்திக் மாதிரி யாரையாவது உள்ள கொண்டு வந்து முதல்ல ஃபிளமிங்கை சாக் பண்ணணும். தினேஷ் கார்த்திக் மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் யாராவது உள்ள கொண்டு வந்து கோச்சா போட்டாதான் சிஎஸ்கேக்கு வந்து இது. ஆமா அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இங்க ஜெர்சி போட்டு வர முடியல. அங்கேயும் போக முடியாது. பெங்களூருக்கு மேட்ச் பார்க்க அது வருத்தமா தான் இருக்கு. 2 மேட்ச் இருந்தா 2 வாட்டி ஜெயிச்சிருப்போம். 5 வாட்டி வந்திருக்கும். பட் ஓகே 4வது வாட்டி ஜெயிச்சிருவோம். இனிமேன்னு கிடையாது ப்ரோ. 4 மேட்ச் நாங்க தான் ஜெயிப்போம். சிஎஸ்கே வந்து ஸ்குவாட் எல்லாம் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மேபி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. 4 ஜெயிக்க முடியாது. நாங்க தான் ஜெயிப்போம். இப்ப அந்த ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணலாம். அதுல எந்த வித மாற்றமும். சென்னை கம்பேக்கிங்ஸ் மறந்துடாயே. சென்னை கம்பேக்கிங் ப்ரோ 5 கப் அடிச்சிருக்கோம் ப்ரோ. திருப்பி வருவோம். போகும்போது இந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம். 2 வருஷம் ரெகுலரா போகும் ப்ரோ. திரும்பி ரீஎன்ட்ரி கொடுப்போம். திரும்பி இன்னும் 5 கப் அடிப்போம் என்று நிலைச்சு நிக்கும். அசைக்க முடியாது.
அவ்வளவுதான் ப்ரோ. கண்டிப்பா நம்ம தான் ப்ரோ அடிப்போம். ஆர்சிபி ஆர்சிபியோட ஃபார்ம் இப்போ பயங்கரமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம அடுத்த நம்ம எல்லாம் சிங்கம் அதுல நம்ம களம் இறங்குது இல்ல, டெவால் பிரீவியஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடிங்க, உங்களுக்கு இருக்க பவுலிங் டேலண்ட் கண்டிப்பா நீங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் ப்ரோ? இல்ல சிஎஸ்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாதுல ப்ரோ. 5 கப் அடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, நல்ல டீம் தான். ஆனா கொஞ்சம் பவுலிங் சரியில்லை. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் தோனி டீம் தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கீங்க ப்ரோ. தோனியா ப்ரோ, ஏன்னா எப்பவுமே ப்ரோ நம்மளுக்கு ராசியில அதை போடுற வீட்ல இருந்து துரத்து தெரியணும். கொஞ்சம் துரத்தினா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா ஆர்சிபி தான். இல்ல இவங்க இப்ப கொஞ்சம் டீம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. மத்தபடி ஃபர்ஸ்ட் இந்த டீமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க தான். ஆனா இப்ப இருக்கிற டீமுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம் ப்ரோ. ஆர்சிபியோட பார்ப்போம். பார்ப்போம் ப்ரோ, ஆர்சிபியோட பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நல்லா விளாண்டாங்க, ஜெயிப்போம்னு நினைச்சுதான் வந்தோம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணோம். ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஆர்சிபியோட யாரு பயங்கரமான பேட்டிங் லைனப், பவுலிங் நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்காங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தான் வரும். கேகேஆர் ஃபேன். சிஎஸ்கே தோக்குன்றதுக்காக இந்த மேட்ச் பார்க்க வந்தேன். ஸோ அதனால எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. சிஎஸ்கே தோக்கணும் ப்ரோ கண்டிப்பா. அவங்க ஜாம்பேனே ஆகக்கூடாது. ஃப்ராடு பசங்க எல்லாம் 2 வருஷம் பேன், 2 வருஷம் பேன் பண்ணிடணும். சிஎஸ்கே மேட்ச் ஆடணும் முதல்ல எல்லாம் 5 கப் வச்சிருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ வருவோம் ப்ரோ. இதெல்லாம் ஃப்ராடு பசங்க சிஎஸ்கே எல்லாருமே, கண்டிப்பா சொல்றேன். இல்ல எனக்கு இந்த டோனி சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஏன்னா 2011 வந்து கம்பீருக்கு தான் நீங்க ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். அப்படியே மாத்தி டோனிக்கு போனது, அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சதுலாம் எனக்கு வந்து அப்பது இருந்து டோனி பிடிக்காது. ஒரே தலை தான் அஜித் குமார் மட்டும்தான். அது இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது டோனி. முதல்ல ஃப்ராடு பையன். அது நான் 14ஆம் தேதி திருப்பி வருவாங்க மேட்ச் பார்க்க. அப்ப கண்டிப்பா கேகேஆர் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வரும். அது நம்ம சொல்ல முடியாது. கிரிக்கெட்லாம் நீங்க அந்த டே எந்த டீமுக்கும் அதுதான். இவங்க இங்க தோத்த காண்ட வந்து ஆர்சிபி மேல காட்டாம இருந்தா சரிதான். 2 வருஷமா ஹெவியா வாங்கியாச்சு. ஒரு வருஷம் போய் அடுத்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்ல, அதுவும் இருந்துச்சு. தெரியல இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சென்னை தவிர எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அதான் விஷயமே. அதுவுமே பத்தலன்ற அந்த ஃபார்மே பத்தாது, அந்த ஃபார்மே பத்தாதுன்னு சொல்றேன் நான். அது இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ஆயிடும். கண்டிப்பா அந்த மாதிரி நிலைமை வந்துடும். இப்போ போற ஃபார்மேட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரோட பேட்டிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ எந்த டீம் எடுத்தாலுமே 7 பேர் வரைக்கும் பேட்ஸ்மேன் கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் 4 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, நடுவில் 2 ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் 4 பவுலர். இதுதான் பிளேயிங் லெவனோட ஸ்டைலா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேட்ஸ்மேன் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 4 பவுலர்ஸ்ல 2 ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போடுறாங்க, பேட்டிங்கும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டப் டீமா தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல பவர் பிளேல 2-3 விக்கெட் போனா கூட எல்லாரும் கேப்பபிளா ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. 200 நார்மல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் தலை டோனி இருக்கிறாரு. இப்போ உப்பு சப்புன்னு காரம் சுகர் பர்சன்ட் சாப்பிடுற மாதிரி இருக்குது மேட்ச். கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் தான் அடிக்கிறாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் சொல்ல வேணாம். மேபி நம்ம பழைய டீமே கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா நம்ம அடிச்சு ஓட விட்டுருக்கலாம். ஆனா இப்போ கொஞ்சம் டவுட் தான். போன சீசன் ஃபுல்லா தோத்துக்கிட்டே இருந்தோம் ஆர்சிபி கிட்ட. இந்த வாட்டி கண்டினியூ ஆகும் ப்ரோ. அது ஜெயிக்கலாமோட நம்ம சிஎஸ்கே அவ்வளோ. இப்போ இருக்க ஃபார்முக்கு பவுலிங் சுத்தமா இல்லை, யாருமே இல்லை. இப்போ வந்து விட்டா வந்து தலை தோனி தான் வந்து ஓவர் போட்டாதான் விக்கெட் எடுக்கும் போல. அது போலதான் இருக்கு இந்த சிச்சுவேஷன். அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா பவுலிங்ல டிஃபெண்ட் பண்றது ஆடுறதுமே. அதனால ஆடுறதுல அந்த அளவுக்குலாம் யாருமே இல்லை. பழைய டீம் வரணும்னா அது பழைய ஆளுங்க தான் கொண்டு வந்து ஜெயிக்க முடியும் போல. அவங்க வந்தா கூட அவங்க வந்தாதான் ப்ரோ ஜெயிக்க முடியும். மற்றபடி எதுவுமே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. 15 ஓவர் தான் முடிஞ்சது, நாங்கள் கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். தோனி இல்லாதது ஒரு குறையா? அதனால வந்து இந்த டீம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ. அவர் வந்தாலுமே கடைசியில வந்துட்டு 2 ஓவருக்கு முதல் இறங்குவாரு. புதுசா பில்ட் பண்றாங்க, அது கொஞ்சம் இதாக கொஞ்சம் லேட்டா இருக்கு போல. சஞ்சு மேல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு, ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இல்ல வழக்கமா அவர் வந்து ஒரு இயரும் 3 மேட்ச் விளையாடுவார் ப்ரோ. அதனால 3 மேட்சுமே வந்து ஐபிஎல் இது T20 இருக்குல்ல வேர்ல்டு கப்ல, அதில் ஆட்டாரு அந்த 3 மேட்ச். அதனால அப்கமிங் மேட்ச் எதுவுமே ஆட முடியல அவரால். இதான் ரீசன். ஆர்சிபி தான் ப்ரோ. தான் நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம எதுக்கு போட்டி போடணும்னா 9வது இடமா 10வது மட்டும் தான் போட்டி போட முடியும். மற்றபடி எதுவுமே போட்டி போட முடியாது. ஆர்சிபி வந்து ஆர்சிபி பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. சோ எப்படியாவது இது பண்ணலாம் நினைக்கிறீங்களா? ஏன்னா தேசல் கூட இன்ஜூரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னா யாருமே ஆடக்கூடாது அவங்க டீம்ல. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மற்றபடி ஜெயிக்கிற பாசிபிலிட்டியே இல்லை. எப்பயும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு இருப்போம். ஆனா இந்த வாட்டி ஆர்சிபி தான். ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து இப்ப பவுலிங் கொஞ்சம் இல்ல, பேட்டிங் ஒரு 200 மேபி அடிப்பாங்க. பவுலிங் சான்ஸே இல்ல, 200 மேலே கொடுத்துருவாங்க ஆர்சிபிக்கு. ஆர்சிபி பேட்டிங் நல்லா பண்றாங்க, பவுலிங் நல்லா பண்றாங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ண சான்ஸே இல்லை.
ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு இந்த ஐபிஎல்ல. ஆமா. எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த டீம்ல பவுலிங்ல வந்து என்ன சேஞ்ச் பண்ணா பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பவுலிங் மேட் ஹென்ரிக்கும் சிவம் டுபேக்கு எல்லா ஓவரும் தரணும். அவங்க தான் இந்த டீமுக்கே பவுலிங்கு. நூர் அகமது மேபி 2 overs. அந்த ஹோம் கிரவுண்ட்லேயே சிஎஸ்கே இந்த வாட்டி தோற்கடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சைடுல வந்து இதெல்லாம் இல்ல அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமா. பேசிலுக்கு வந்து ஆர்சிபிக்கு ஃபீல்டிங் எல்லாமே இருக்குது, இப்ப பேட்டிங் பவுலிங்கு. ஸோ இந்த வாட்டி சிஎஸ்கே சான்ஸ் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி ஒரு 200+ பக்கம் அடிச்சிருவாங்க, சிஎஸ்கே 200 கீழே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்சிபி தான் எஸ், ஆமா, சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு இருக்கிறேன். நான் ஆர்சிபி தான் வின் பண்ணோம்.